சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மீது வழக்குகள், ஏற்கனவே பல வழக்குகள் இருப்பதையும் அதை குறுகிய காலத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருப்பதையும் நாம் ஏற்கனவே வீடியோ மூலமாக பதிவு செய்திருந்தோம். தற்பொழுது நீதிபதிகளை மிரட்டுவதாக புகார் ஒன்று வெளியாகியுள்ளது. நீதிபதிகள் குறிப்பாக திமுகவிற்கு எதிராக செயல்படுவதாகவும், குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் வழக்கை உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும், நீதிபதி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருவதாகவும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது நீதிபதி தவறா அல்லது குற்றம் செய்யப்பட்டவர்கள் தவறா என்று பார்க்குமேயானால், குற்றம் செய்வார்களாம், அவர்கள் நிரபராதி என்று மனு கொடுத்தால் அந்த மனுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இதுதான் திமுகவின் கோரிக்கை. ஆனால் நீதிபதி கூறுவது என்னவென்றால், தவறு செய்தால் அதற்கான ஆதாரங்கள் கிடைத்தால் நிச்சயம் தவறுக்கான தண்டனை குறுகிய காலத்தில் வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் அதே போன்ற தவறுகள் செய்வதற்கு மக்கள் பயப்படுவார்கள். மேலும் குற்றமும் செய்துவிட்டு அதில் இருந்து தப்பித்து விட்டால் ஆட்சியும் அதிகாரமும் கையில் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், யாரும் நம்மை கேள்வி கேட்க முடியாது என்ற ஆணவம் அவர்களுக்கு வந்துவிடும். இதற்காகத்தான் குறுகிய காலத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் போன்றவர்கள் கூறி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் ஆனந்த் வெங்கடேசன் போன்ற சில முக்கியமான வழக்கறிஞர்கள், மேலும் நீதிபதிகள் உண்மைக்கு நேரடியாக குற்றம் செய்யப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கி தரக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் மிரட்டல்கள் தற்பொழுது திமுகவில் இருந்து வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது திமுகவிற்கு மட்டும்தான் நீதிபதிகள் செயல்படுகிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. ஏன் அதிமுகவின் மிக முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், அவர்கள் மீதும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. ஏன் அவர்கள் புகார் கொடுக்கவில்லை? தவறு செய்திருந்தால் அதற்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அது திமுகவில் அதிக பேர் இருக்கிறார்கள். பொன்முடியிலிருந்து துரைமுருகனை எடுத்துக்கொள்ளலாம், KN நேரு, KSR ராமச்சந்திரன் போன்றவர்களும் தற்பொழுது சொத்து குவிப்பு வழக்கு, மணல் கொள்ளை வழக்கு அதிக அளவு விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. சட்டசபைக்கு சென்றார்களோ இல்லையோ, நீதிமன்றத்திற்கு இவர்களது வழக்கு மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தற்பொழுது நீதிபதிகளை மிரட்டுவது சரியா? அப்படி மிரட்டப்பட்ட நபர்கள் முகம் தெரியாதவாறு செயல்படுவதுதான் இப்பொழுது பிரச்சனை. அவர்கள் நேரடியாக மிரட்டினால் அதற்கான தண்டனை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். நாங்கள் உண்மைக்கு என்றைக்குமே எதிராக செயல்பட மாட்டோம் என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைத்து விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக தற்பொழுது எதிராக செயல்படுவது சரியா தவறு என்பதை கூறுங்கள்.